ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு பெருசாக இருக்கிறதுனால 5 சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மசாலா பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு உடச்சி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 பிரியாணி இலையை பிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பெரிய சைஸில் 1 உருளைக்கிழங்கை தோலோடு அப்படியே க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 1 கட்டளவுக்கு வெந்தயக்கீரையை அந்த காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு இலையை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. காம்பு சேர்த்திங்க அப்படின்னா கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் காம்பு இல்லாமல் வெறும் இலையை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்குலாம் வதக்க வேண்டாங்க. அந்த கீரை சுருண்டு வர அளவுக்கு இதை கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், நம்ம சேர்த்த கீரை எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். அந்த மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனை போகணுங்க. அது வரைக்கும் இதை கலந்துக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு திரும்பவும் இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சாதம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட குழையவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை. இதுக்கு சைடிஷ்லாம் தேவையில்லைங்க, அப்படியே கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு கீரை சாதம் மாதிரி இல்லாமல் ஒரு மசாலா சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெந்தயக்கீரை சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.